உலகெங்கிலும் வாழும் தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் மெயின் கேரக்டர்ஸ் பற்றி தான் பல பேர் பேசுவாங்க. இவங்க கால்ஷீட் கிடைக்கிறது கஷ்டம் சொல்லுவாங்க, அவங்க கால்ஷீட் கிடைக்கிறது கஷ்டம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குணச்சித்திர நடிகர்கள். அந்த குணச்சித்திர நடிகர்கள் சில பேர் சிறப்பாக பண்ணுவாங்க, அவங்களோட கால்ஷீட் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணச்சித்திர நடிகர் தான் நம்மளோட இன்னைக்கு நினைச்சிருக்காரு டி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு குணச்சித்திர நடிகர், அவங்களோட சிறந்த பர்ஃபார்மன்ஸை பல பேர் பல இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி இருந்தது சார்? எப்படி உள்ள வந்தீங்க? எது உங்களை சினிமா துறைக்குள்ள இழுத்துது? ஆக்சுவலாக நான் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் உள்ள வந்தேன். சித்தப்பா ஆர்டிஸ்ட்டு, அவங்களும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து ரஜினி சார், கமல் சார் அவங்களோட நடிச்சவர். அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து அவர் சைல்டு ஆர்டிஸ்டாக நம்மளை உள்ளே கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஒன்று வரலை. திரும்பவும் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஃபஸ்ட்டு படம் விஜய் சார் படம் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணது. அதுக்கப்புறம் மன்னன் படம், பூலி, சூப்பர் ஸ்டார், அந்த மாதிரி படத்துலலாம் சின்ன சின்ன கேரக்டர் வந்துச்சு. சின்ன பசங்க கேரக்டர்லாம் வந்தது. அண்ணாமலையில் அந்த சின்ன பசங்க ஃபர்ஸ்ட்ல காட்டுவாங்க தெரியுங்களா, அவங்க சின்ன வயசு சீன்ல, அதில் ஸ்கூல் பசங்களாக பண்ணது. அந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோவாக ஆகணும், பெரிய நடிகனாக ஆகணுன்றதுனால ஃபைட்டு, டான்ஸு, எல்லா ஸ்கூலுக்கும் போகிறது, எல்லா கராத்தா மாஸ்டர்கிட்ட போய் கராத்தா பெல்ட்டு, பிளாக் பெல்ட் வாங்கினேன். பிரபுதேவா சாரோட அவங்க அப்பா கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அவரோடவும் ஆடிருக்கேன். பிரபுதேவா சார் கூட அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஆடி. இப்படி ஒரு ஆர்வத்தில் சின்ன சின்னதாக. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கிட்ட சுப்பிரமணியம் மாஸ்டர் இருக்காரு. அவர் அவங்க சித்தப்பாவோட ஃப்ரெண்டு, நம்ம வீட்டாண்ட தான் இருக்காரு அவரு. ஸோ அதனால அவர்கிட்ட அப்பப்போ ட்ரைனிங் எடுக்கிறது, ஃபைட் பண்ணுறது, அது அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜிம் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு, அதில் போய் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அதில் ஜாயின் பண்ணி அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் ஃபைட்டர்ஸு, ரவுடிஸு, அந்த கேரக்டர்லாம் வரும்போது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே தாடி மீசை முடியோட தான் இருக்கிறது. ஃபங்க் வச்சுருப்போம். அப்போ நாகார்ஜுனா ஃபேன் அப்போ, அதனால பார்க்கறதுக்கு ஜக்கி வாசுதேவ் கெட்டப்ல இருக்கு. ஆமாம், அதனால முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க நிறைய இருக்கும். ஸோ அந்த கெட்டப்பில் இருக்கனால நமக்கு எப்போ பார்த்தாலும் ரவுடி லுக்கு, இந்த மாதிரி ஜிம் பாய்ஸில் கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஜிம் பாய்ஸ் தான் ஜாஸ்தி. எல்லா படத்துலையும் ஃபைட்டர்ஸுங்களோட, ரவுடிஸோட, வில்லம் பின்னாடி நிற்கிறது, இந்த மாதிரி அடிதடி, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைலாக் 2 டைலாக் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டைலாக் 2 டைலாக்லாம் பேச பழக பிடிச்சி போய் ஏஆர் முருகதாஸ் சார் அவர் ஒரு படத்தில் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் படத்தில் கண்டினியூஸாக எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கத்தி, சர்க்காரு, துப்பாக்கி, அவர் படத்தில் ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து ரமணா. இந்த ரமணாவில் வந்து பப்ளிக் எல்லாம் ஜெயிலில் கூப்பிட்டு வந்து போட்டு அந்த சர்தாச்சி போலீஸ் எல்லா பப்ளிக்கும் அடிப்பார்ல, அப்போ அடிக்கும் போது டைலாக் பேசுவேன். ஸோ அதுலேருந்து அவர் கூட ட்ராவல். உங்களே தொகை விட்டுருக்காங்க. ஆமாம், அவர் கூட ஃபுல்லாக அவரோட படத்தில் எல்லா படத்துலையும். இப்போ ரீசெண்டாக வந்த சிவகார்த்திகேயன் சார் படம் வரையும் அவர் படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அதேமாரி அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எடுக்கிற இது படத்துலேயே நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1947 ஆகஸ்ட் 16 1947 பண்ணோம். அப்புறம் லால் சலாம் சூப்பர் ஸ்டார் கூட பாய் கெட்டது படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் 2-3 டைலாக் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையனையும் பண்ணியிருப்பேன், காலால பண்ணியிருப்பேன், கபாலியில் பண்ணியிருக்கேன் சார் கூட. அது எப்படி கேட்டிங்கன்னா பாரஞ்சித் சாரோட பழக்கம். அவர் எங்கள் ஏரியா தான். அவர் அட்டக்கத்திலேருந்து அவர் கூட பழக்கம். நீங்கள் பாரஞ்சித் படம் எந்த படம் எடுத்தாலும் கண்டிப்பாக நான் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சீனியாவது பண்ணிட்டு போயிடுவேன் சார். பொதுவாகவே இப்போ நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசும்போது அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதை ஷேர் பண்ணுவாங்க. ரஜினிகாந்த் சார்லேருந்து இப்போ யோகி பாபு சார் அவர்கள் வரைக்கும் ஸ்டேஜில் வந்து மறக்க முடியாத சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களோட லைஃப்பில் இந்த சினிமா துறையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? அதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். 1947 ஆகஸ்ட் 16 1947 கௌதம் கார்த்திக் விஜய் டிவி புகழோட. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவ்வாதி மலை 40 days வந்து ஜவ்வாதி மலையிலேயே நாங்கள் ஸ்டே பண்ணி அங்கேயே வந்து ஃபுல் ஷூட் போயிட்டு இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 5 o'clock வரையும் நார்மல் வெதர் இருக்கும். அதுக்கு மேலே குளிர ஆரம்பித்தோம். ஹெவியாக குளிரும். அந்த மாதிரி குளிர் பார்க்க முடியாது. திரும்ப நீங்கள் டேக்கு வந்தீங்கன்னா 11:30க்கு மேலே ஒரு வெயில் அடிக்கும் பாருங்க, 40 டிகிரிக்கு மேலே போகும். கைகாலெலாம் அப்படி சுடும். ஆனால் யாருக்குமே செப்பல் கிடையாது.
நார்மல் காஸ்டியூம், அதாவது 47 இருக்கிற ஒரு அடிமை, பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையாக இருந்த பப்ளிக்கோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும். ஒரு காட்டன் ஒயிட் கலர், அந்த ப்ரௌன் கலர் காட்டன் தான், அந்த இது தான். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் மட்டும் இல்லை, கௌதம் கார்த்தியும் கஷ்டப்பட்டார், ஹீரோயினியும் கஷ்டப்பட்டாங்க, வில்லனும் கஷ்டப்பட்டாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ இது. அதில் சுவாரஸ்யமாக நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்டுக்குள்ளே வந்து ஒரு திருவிழா சாங்கு, காட்டுக்குள்ளே ஊர் ஜனங்கள்லாம் ஒரு சந்தோஷத்தில் திருவிழா சாங்கு, ஒரு அருவி, தண்ணி அருவி ஓடுற இடத்துல அந்த சாமி செட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 150 தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தோம். ஒரு 10 நிமிஷத்தில் மரத்தில் இருக்கிற தேன் எல்லாம் இறங்கிடுச்சு, ஃபுல்லாக இறங்கிட்டு ஒரு 500 பேர் க்ரௌடு, பப்ளிக் க்ரௌடு, வா ஒட்டி இட்டி கண்டம் பண்ணிடுச்சு. அது ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. சுதந்திரத்துக்கு போராடி அடி வாங்கின மாதிரி நீங்கள்லாம் கடி வாங்கியிருக்கீங்க. கடியில் கொட்டு வாங்கிட்டு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஆர் முருகதாஸ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா படமும் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் விஜய் சார் கூடவே பண்ணியிருப்பீங்க. இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா சினிமா துறையை விட்டு அரசியலுக்கு போயிட்டு பெருசாக சாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? அவரோட மறக்க முடியாத சில நினைவுகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 3 நினைவுகள் ஷேர் பண்ணேன். ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் நிறைய படம் இருக்குது. துல்லாத மனம் துள்ளும், அதில் அந்த பாட்டு சீன்லேருந்து எல்லாமே அந்த அந்த படத்தில் த்ரோட்டாக அந்த பஸ்ஸு சீனில் வரையும் இருந்து பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் இடையில கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அது கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிது. கத்தி, சர்க்கார், அப்புறம் இப்போ ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் அவர் என்னை சாட்டியில் அடிப்பார். கோட் ஷூட்டு, இப்போ அவர் போட்டுட்ருக்காருல பிளாக் கோட் ஷூட்டு ஒயிட் ஷர்ட்டு, அதே காஸ்டியூமில் தான் நான் அந்த படத்தில் இருப்பேன். அதில் எனக்கு கை கட்டி போட்டுட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அரசியல் பண்ண சொன்னால் ஊழலாடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாட்டையில் அடிப்பேன். அது பெரிய விஷயமாக கூட ஆச்சு. அது அவர் கூட பண்ணியிருக்கேன். ட்ரைலரில் கூட வந்தது அந்த சீனு. ஆமாம், அது அவர் கூட பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு என்ன ஒரு பழக்கம் உண்டுன்னா, நான் எந்தெந்த ஹீரோ படத்தில் நடிக்கிறேனோ அவங்க போட்ட காஸ்டியூமு, ஒரு ஷர்ட்டாவது காஸ்டியூமர்கிட்டையாவது யார்கிட்டையாவது கேட்டு கெஞ்சி வாங்கிடுவேன். இந்த ஷர்ட்டும் அப்படி தான். இது விஜய் போட்ட ஷர்ட்டு தான், ரொம்ப பழைய ஷர்ட். இது ரொம்ப லக்கியான ஒரு ஷர்ட். இது விஜய் சார் போட்ட ஷர்ட்டா? ஆமாம். இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே போட்டிருப்பாங்க. சூப்பர் சார். நிறைய ஹீரோவை பற்றி நடிச்சது, நிறைய ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னீங்க. எப்படியோ ஹீரோயின்ஸ் கூடயும் ஜாலியாக நடிச்சிருப்பீங்க நிறைய படத்தில். அதை பற்றின உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். பழைய ஹீரோயின்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நளினி மேடமை பொறுத்தவரையும் நான் படத்துலேயும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதிகமாக நான் ஒர்க் பண்ணது அவங்க கூட சீரியலில். நளினி மேடம் கூட நான் நிறைய சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா அந்த சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்க ஒர்க் பண்ண ஒரு 10 சீரியல்லையாவது சாமியாராக போவேன், தோசியக்காரனாக போவேன், மந்திரவாதியாக போவேன். ஸோ அவங்களோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆனாங்க அவங்க, நளினி மேடம். சார், இப்போ நீங்கள் பல நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது? என்ன ரிலீஸ் ஆக போகுது? சீரியல் போயிட்டுருக்கா, இல்லை படங்கள் போயிட்டுருக்கா? என்னென்ன போயிட்டுருக்கு? 2-3 படம் இருக்குது. காஞ்சனா 4 இருக்குது. அர்ஜுன் சார் படம் ஒன்று வருது. அதுக்கப்புறம் கார்த்திக் சார் இது ஜவான் 2 அது ஒன்று வருது. நிச்சயமாக சார், இங்கே வந்து அமர்ந்து எங்கள் கூட உங்களோட அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டீங்க. இதெல்லாம் கேட்கும்போது 20 வருஷமா 30 வருஷமா எத்தனை பேர் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களோட டெடிகேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கணும். இங்கே வந்து அமர்ந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த ஒரு பிரபலத்தோட விரைவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.